இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆண் உறுப்பு மாதிரி தெரியுதுல. இதுல இருந்து தயாரிக்கிற ஒரு மருந்து வந்து ரொம்ப முக்கியமான மெடிசன். நீ வந்து டக் டக்குன்னு திருப்ப கூட எடுத்தவங்க ரொம்ப நேரம் காமிக்கணும். இதை காமிச்சிட்டே இது நல்லா கிளியரா காமி பார்க்கலாம். இது ஒரு பூவும் தனியா பார்த்தோம்னா ஒரு ஆணோட உறுப்பு மாதிரி இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? அப்படி உங்களுக்கு எப்படி தோணுது? இது பார்த்தா மேல் ஜெனிட்டல்ஸ் மாதிரி இருக்குல்ல. இதுல இருந்து தயாரிக்கிற மெடிசன் தான் எரெக்ஷனுக்கு, ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷனுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு மருந்து இதுங்க. இது வந்துட்டு ஒரு பிளான்ட்டுங்க. இது வந்து ஒரு பிளான்ட். இப்போ நீங்க வந்துட்டு சிந்தட்டிக் சாப்பிட்றதை விட இப்போ கசகசா வந்து ஓபியம், ஒரு தாவரத்திலிருந்து வருது. அது நீங்க ஒரு டம்ளர் பால்ல ஒரு ஸ்பூன் கசகசா கொதிக்க வச்சு குடிச்சு தூங்குறது வந்து ஓகே. ஆனா துபாய் கண்ட்ரீஸ்ல கசகசா வந்து நீங்க ஃபிளைட்ல எடுத்துட்டு போக முடியாது, அலோடு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வரைக்கும் அது ட்ரக்ஸ். ஆனா அது நேச்சுரலா கிடைக்கக்கூடிய ஒரு ட்ரக், நேச்சுரல். சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்? இப்ப எல்லாருக்குமே சிந்தட்டிக் ட்ரக்ங்கிறாங்க. சிந்தட்டிக் வந்து இப்போ ஸ்டாம்ப் மாதிரி இருக்கும், நாட்டில் சும்மா தரமிட்டா போதும். நிறைய ட்ரக்ஸ் இப்போ பெரிய பெரிய லீடர்ஸோட பசங்க கூட அஃபெக்ட் ஆயிட்டாங்க, ஸ்ட்ரோக் வந்துச்சு, அட்மிட் ஆயிருக்காங்க, நம்ம படிக்கிறோம். அப்படின்னா அவங்க எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வந்து இந்த கெமிக்கல் காம்பினேஷன் மாதிரி. இப்போ பீர் தயாரிக்கிறாங்க, வைன் தயாரிக்கிறாங்க. ஆனா வைன் வந்து கிரேப்ஸ்ல இருந்து தயாரிக்கிறாங்க, ஹாப்ஸ்ல இருந்து, ஹாப்ஸ் செடி இருக்குல்ல அதுல இருந்து. அப்புறம் கரும்புல இருந்து தயாரிக்கிறது வந்து ரம்முன்னு சொல்லுவாங்க. பீர் வந்துட்டு பார்லில இருந்து தயாரிப்பாங்க. இதெல்லாம் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து தயாரிக்கக்கூடியது. இதே பேட்டரி ஏதோ கெமிக்கல் காம்பினேஷன்ல தயாரிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் சிந்தட்டிக்ல வந்துடும். இந்த ரா மெட்டீரியல் வச்சு இதுல இருந்து இவ்வளவு தயாரிக்கலாம். லோகேஷ் கனகராஜ் படத்துல எல்லாம் வரும்ல, இந்த 3000 கோடி ரா மெட்டீரியல் வச்சு இத்தனை 1000 கோடி தயாரிக்கலாம் அப்படிலாம் சும்மா சொல்லுவாங்க. ஆனா பாதி புரியாது எனக்கு. இதெல்லாம் எனக்கு என் வீட்டுக்காரர் தான் கேட்பேன், இதெல்லாம் டவுட்ஸ் கேட்பேன். உனக்கு எதுக்கு இந்த டவுட்லாம் வருது? பேஷண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, என் பையன் ஸ்கூல் பேக்ல சின்ன பொட்டலம் பார்த்தேன், இது என்னன்னா எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியணும்ல. இப்போ ஒரு கூல் லிப்புன்னு சொல்றாங்க அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சாதான் நான் மருந்து கொடுக்க முடியும். நான் அவுடேட்டடு, நான் ஹோம்லி, நான் வீட்டுல இருப்பேன், எனக்கு தெரியாது நான் சொல்லக்கூடாதுல்ல. அப்ப அம்மாங்க தான் சொல்லுவாங்க. நானே தான் நான் பல அம்மாங்களுக்கு ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணி அது தெரியும். இப்போ குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஸ்மெல் தெரியும். ஒரு பையன் குடிச்சிட்டு வந்தா ஸ்மெல் தெரியும். ஒரு இப்ப ஏதாவது கசக்கி இங்க வச்சா அட்லீஸ்ட் பார்ப்போம். இப்ப வந்து எப்படின்னா ஸ்மெல் தெரியாது, எதுவுமே தெரியாது, அவங்க கண்டே பிடிக்க முடியாது. நார்மலா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா வயலண்டா கத்தி எடுத்து குத்திடுவாங்க. டக்குன்னு அம்மா ஏன்டா பண்றேன்னா தலையில கல்ல தூக்கி போட்டுருவாங்க. ஸோ நம்ம குழந்தையோட ஆக்டிவிட்டிஸை ரொம்ப க்ளோஸா அப்சர்வ் பண்ணணும். அது பேரண்டிங் வீடியோ இனிமேல் போடுறேன் தனியா. பட் அந்த மாதிரி இப்ப இவர் வந்து ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டுருக்காரு. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? விரைப்புத்தன்மை, செமன் திக்னஸ், அந்த எரெக்ஷனுக்கு, எரெக்டைல் டிஸ்பங்க்ஷன், தாம்பத்தியத்துல இருந்தா விரைப்புத்தன்மை கம்மியா இருக்கு, விந்து முன்கூட்டியே வெளியேறுது, உறுப்பிழச்சி கம்மியா இருக்குன்னு சொன்னா அதுக்கு வந்துட்டு இந்த செடியில தயாரிச்ச மருந்து. இது லிட்ரேச்சர் நான் அவரை படிக்க சொல்றேன். இப்ப அவங்க வந்து மெடிக்கல் ஷாப்ல வந்து ஒரு மாத்திரை வாங்கி போட்டிருக்காங்க. அது வந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த மாத்திரை பேரு என்ன மாத்திரை? அது ரகசியமா தான் நம்ம சொல்லணும். ஏன்னா எல்லாரும் கத்துக்குவாங்க. தெரிஞ்சிச்சுன்னா சாதாரண காலேஜ் படிக்கிற பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க அந்த மாத்திரையை கேட்டு போய் வாங்கி சாப்பிட்டுருவீங்க. சோ அந்த மாத்திரை, அந்த வீல ஆரம்பிக்கிற மாத்திரை தான் அவர் வாங்கி சாப்பிட்டுருக்காரு. மாத்திரை பேரே இதுல நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சொன்னேன்னா இல்லைன்னா அவங்களே போய் மெடிக்கல்ல வாங்கி அதை போட்டுட்டே இருப்பீங்க. அதை போட்டே இருக்கக்கூடாது, நிறைய பாதிப்பு வந்துடும். சரி, இந்த இயற்கையா ஹோமியோபதியில வந்துட்டு டாக்டர்ஸ் வந்து மருந்தா கொடுப்போம். குழந்தை பிறக்கிறதுக்கு, குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் வர ஆண்களுக்கு வந்துட்டு இதுக்கு மருந்தாவே கொடுப்போம். இப்படி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நீங்க அப்படியே ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். அங்க இருந்து தெரியுதா உங்களுக்கு? சும்மா நான் ரீட் பண்ணவா? கான்ஸ்டன்ட் செக்ஷுவல் எக்ஸைட்மெண்ட், சைக்கிக்கல் இம்பார்ட்டன்ஸ், loss of desire, speedy emission, deficient erections. அதாவது சைக்கிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா, உட்கார்ந்தா அப்படியே இதே காமிச்சிட்டு க்ளோஸ் அப்ல இதே காமிச்சிட்டு. சைக்கிக்கல் இம்பார்ட்டன்ஸ்னா என்னன்னா, அவங்க வந்து விந்து டெஸ்ட் எடுத்தா உயிரணுக்கள் இருக்கும். அவங்க செமன் டெஸ்ட் எடுத்தாங்கன்னா அதுல ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். அவங்க ஆண்மை இருக்கும், அவங்களுக்கு விதைப்பை இருக்கும், ஹார்மோன்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கும், குரோமோசோம்லாம் நார்மலா இருக்கும். ஆனா அவங்க மனசளவுல அவங்களுக்கு வந்து விரைப்புத்தன்மை இல்லாம போயிடும். சில பேர் வந்து நிறைய மாஸ்டர்பேட் பண்ணி கைப்பழக்கம் பண்ணி பழகிருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி பண்ணாதான் விந்து வெளியே வரும். ஒய்ஃபோட பண்ணும்போது மனப்பதட்டம், சிலர் வந்து ரொம்ப ஆங்ஸைட்டி,
சிலர் வந்து ரொம்ப மனப்பதட்டமா இருப்பாங்க, மனசு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆங்ஸைட்டியா இருப்பாங்க, பய உணர்வோட இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கலா விரைப்புத்தன்மை வராம போறதுதான் சைக்கிக்கல் இம்பார்ட்டன்ஸ். அப்புறம் ஸ்பீடி எமிஷன்ஸ், விந்து முன்கூட்டியே வெளியேற தொந்தரவு. அப்புறம் டெஃபிஷியன்ட் எரெக்ஷன், இது காமிச்சிரு. ஸ்பீடி எமிஷன்ஸ்னா முன்கூட்டியே வெளியேறும், டெஃபிஷியன்ட் எரெக்ஷன்ஸ்னா விரைப்புத்தன்மை கம்மியா இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை இருக்குன்னா இதுக்கு வந்து இந்த செடியில இருந்து எடுக்கிற மருந்து தான் முக்கியமான மெடிசன். இந்த மருந்து நேம நான் கண்டிப்பா சொல்லல, ஏன்னா சிந்தட்டிக் ட்ரக்ஸ் மாதிரி சிந்தட்டிக்கா நீங்க வந்து விரைப்புத்தன்மை வர்றதுக்கு ஏதோ ஒரு மாத்திரை மெடிக்கல் வாங்கி சாப்பிட்டு பண்ணீங்கன்னா பக்க விளைவு இருக்கும். நிறைய பேருக்கு இருதய பிரச்சனை, கொலஸ்ட்ரால் கூட இதுவெல்லாம் சொல்றாங்க, அதுக்கெல்லாம் போவேணாம். இயற்கையா ஒரு தாவரத்துல இருந்து ஒரு மருந்து எடுத்து அதை ஹோமியோபதியில மருந்தாவே தரும். அவர் வந்துட்டு இப்படி ஒரு பிரச்சனை கம்மியா இருக்கு, ஒரு விரைப்புத்தன்மை இல்ல விந்து முன்கூட்டியே வெளியேறுது, எரெக்ஷன் ஃபெயிலியர்னா எரெக்டைல் டிஸ்பங்ஷனுக்கு உடனே ஒரு மெடிக்கல்ல போய் இந்த மாத்திரை வாங்கணுன்ற அறிவே எங்களுக்கு இருக்கு, தெரியுது. ஆனா சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம இயற்கையா பூர்ணமா குணமாகக்கூடிய இந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு நிரந்தர தீர்வு, இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய இயற்கையா தாவரத்துல ஒரு மருந்து இருக்கிறது ஏன் நீங்க விழிப்புணர்வு ஏற்படுத்தலன்னு சொன்னாங்க. ஆமா இல்ல, நம்ம வீடியோ போடவே இல்லையே, சரி நம்ம இப்ப இன்னைக்கு இதை வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் போடுறேன். ஏன்னா இதை பத்தின ஒரு படிப்பினை இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு சிந்தட்டிக் போய் நாங்க வாங்க மாட்டோம், இயற்கையா வந்துட்டு ஒரு மஞ்சள் மிளகு தூள் மாதிரி இந்த மருந்து நாங்க சாப்பிட்டுக்கோம். ஏன் இவ்வளவு சொன்னா, இந்த மருந்து பேர் சொல்லலைன்னா, மருந்து பேர் சொன்னா நீங்க பக்கத்துல இருக்கிற ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போய் கேட்டு வாங்கி சாப்பிட மாட்டேங்கிறீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செல்ஃப் மெடிகேட் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னது, நீங்க செல்ஃப் மெடிகேட் பண்றது இல்லாம யாராவது டாக்டர் போறீங்க, ஒருவேளை அந்த டாக்டருக்கு இந்த மருந்தோட பேர் தெரியலன்னா ஹோமியோபதி இப்படி மருந்தே இல்லைன்னு சொல்லிடுறாங்க, அதெல்லாம் குழப்பமாகுது. அதனால இந்த மெடிசன், இந்த பிளான்ட் பார்க்கறதுக்கு ஒரு ஆணோட இது மாதிரி கடவுள் இயற்கை என்ன பண்றாரு, இப்போ தக்காளினா ஹார்ட்டுக்கு நல்லது, ஏன்னா அதோட ஷேப் வச்சு கலர் வச்சு சில உறுப்புகளுக்கு நல்லதுன்னு சொல்லி கடவுள் படைக்கும் போதே படைப்பார்ல, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ பட்டர் பீன்ஸ்னா கிட்னி ஷேப்ல இருக்கு, கிட்னிக்கு நல்லது. வால்நட்னா பிரெயின் ஷேப்ல இருக்கு, ஸோ பிரெயினுக்கு நல்லது. கடவுள் வந்து சிக்னல் கொடுத்து வச்சிருப்பாரு நம்மளுக்கு. அந்த மாதிரி இயற்கையா எனக்கு கொடுத்த சிக்னல் நான் நினைப்பேன். இதுல நான் நிறைய பேர் கன்சீவ் ஆக்கின நிறைய பேருக்கு இதுதான் எஃபெக்டிவா இருந்திருக்கு. ஏன்னா என்னோட சிஸ்டர் மாதிரி, ஒரு அம்மா மாதிரி, ஒரு கடவுள் லெவலுக்கு வச்சுதான் வருவாங்க. வந்துட்டு அம்மா இப்படி இல்லைன்னு வருத்தமா சொல்லும் போது, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைல்ல, இது வந்துட்டு இப்போ ப்ராஸ்டேட் செத வளர்ந்துருக்கு, யூரின் ஃபோர்ஸா போல முக்கி போற மாதிரி போகுதுன்றது டாக்டர்ஸ் சொல்ல அசிங்கப்பட மாட்டாங்க, ஏன்னா அது கம்ப்ளைண்ட். அதே மாதிரி இது வந்து அசிங்கம்லாம் இல்லை, தப்புலாம் இல்லை, இது ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு நோய், ஒரு பிரச்சனை. இது அப்படியே டாக்டர்கிட்ட சொல்லி இயற்கையா மருந்து சாப்பிட்டு நிரந்தரமா சரி பண்றது ஓகேவா? ஒவ்வொரு தடவை பண்றது முன்னாடி மாத்திரை போட்டு பண்றோம், மாத்திரை போட்டதான் பண்ண முடியுது, மாத்திரை போடல பண்ண முடியல, அது நல்லதா? இயற்கையா பண்றதுதான் நல்லது, நிரந்தரமா சரியாகிறது நல்லது. அவர் வாழ்நாள் அவரோட லைஃப் ஹாப்பியா என்ஜாய் பண்ணணும். அதை வச்சுட்டு இது ஒவ்வொருத்தரையும் டேப்லெட் போட்டு ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு கான்பிடன்ஸ் இல்லாம, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட அப்படி பண்ண வேணாம்ல. ஸோ சைக்காலஜிக்கல், அதுல அந்த வார்த்தை எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச வார்த்தை, சைக்கிக்கல் இம்பார்ட்டன்ஸ்ன்ற வார்த்தை. அதாவது அவங்க வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆண்மை இல்லாதவர்கள் கிடையாது. விந்து டெஸ்ட் எடுத்தா உயிரணுக்கள் நல்லா இருக்கு, ஆண்மை